இன்றைக்கும் ஒரு பேங்க்கு கதை தான் சொல்ல போகிறேன். இது என்னென்னா, நம்ம நார்மலாக கிராமத்து மக்கள்னால் கொஞ்சம் வெள்ளந்தியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்களுடைய சாமர்த்தியம் படித்தவங்களோட ரொம்ப ஜாஸ்திங்கிறதுக்கு இந்த இன்சிடெண்ட். நான் பொதுவாக பேங்க்கில் இருக்கும்போது கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். அதனால் யார் வந்தாலும் உடனே அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அதெல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பேன். அப்போ இந்த ஹார்வெஸ்ட் சீசன், நாங்கள் கிராப் லோன் கொடுத்த வில்லேஜ்லேருந்து ஒருத்தர் வந்தார். வந்துட்டு அவர் இந்த மாதிரிங்க சம்பந்தம் எவ்வளோ கட்டணும், நிலுவைத் தொகை இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னார். சரின்னு நான் பார்த்துட்டு சம்பந்தமாக ஆமாங்க, சரி நிலுவைத் தொகை எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னேன். எவ்வளோ கட்டணுங்க அப்படின்னா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவர் அப்படியா, அப்போ வீராசாமிக்கு எவ்வளோ இருக்குங்க அப்படின்னா நான் சொன்னேன். அதையும் நான் கால்குலேட் பண்ணி சொன்னேன். அப்போது அவர் ஓஹோ, 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் பணம் கட்ட போகிறீங்களா அப்படின்னு. இல்லைங்க, கந்தசாமிக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். ஐயா, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு மட்டும் கேளுங்க, மற்றவங்களாம் அவங்கள வர சொல்லுங்கள், எனக்கு டைம் வேஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு. இல்லைங்க, கந்தசாமியே நான் தான் அப்படின்னாரு. வேறு வழி இல்லை எனக்கு. மறுபடியும் கால்குலேட்டர் எடுத்துகிட்டு அவருக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இன்றைக்கி தேதி வரைக்கும் அவருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தது, அதெல்லாம் பார்த்து கால்குலேட் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி இந்த மாதிரி இந்த அமௌண்ட்டு நீங்கள் கட்டுங்க, செல்லான் போட்டுட்டுமா அப்படின்னு. வேணாங்க, இந்த பக்கம் வந்தேன் ஒரு கல்யாணத்துக்கு, அப்படியே விசாரிச்சுக்கிட்டு போகலான்னு வந்தேங்க. அடுத்த வாரம் தான் அறுவடை ஆக போகுது, அறுவடை ஆன பிறகு நான் வரேங்க, நான் கட்டுறேன், வரட்டுங்களா அப்படின்னாரு. என் முகத்தில் ஒன்றுமே ஈயாடலை. நம்ம ரொம்ப சாமர்த்தியம்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க நம்மளோட சாமர்த்தியமாக இருப்பாங்கங்கிறது அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சது.